பாருங்கப்பா கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கண்டிப்பாக பண்ணலாம். அஃபீஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார் அதாவது அலுவலக புள்ளி விவரங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதாச்சு, அதனால் அலுவலக புள்ளி விவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது அஃபீஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பப்ளிஷ்டு பை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆர் அதர் பப்ளிக் பாடிஸ் சச் எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது அஃபீஷியல் அலுவலக புள்ளி விவரங்கள் இருக்கு இல்லையா, The statistics published by government agencies or other public bodies such as international organization. அதாவது அரசாங்கத்தினுடைய முகவர்களோ இந்த அலுவலக புள்ளி விவரங்களை வெளியிடுவது யார்? அரசாங்க முகவர்களோ அல்லது அந்த பப்ளிக் பாடிஸினுடைய பொது அமைப்புகளோ அல்லது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோ பன்னாட்டு அமைப்புகளோ இவைகளை வெளியிடுகின்றது. புரியுதா? இவைகளால் வெளியிடப்போது தான் அலுவலக புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறது. அது எதை பற்றி இருக்கலாம்? தொழில் பற்றி இருக்கலாம், விவசாயம் பற்றி இருக்கலாம், சர்வீஸ் செக்டர் பற்றி இருக்கலாம், மக்கள் பற்றி இருக்கலாம், வறுமையை பற்றி இருக்கலாம், வேலையை பற்றி இருக்கலாம், உணவு முறை வச்சு பற்றி இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதான். இது தனிப்பட்ட அரசாங்கம் வெளியிடும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஐஎன்ஐ, யுஎன்ஏ, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்கு, WTO இது எல்லாம் எது வேணாலும் வெளியிடலாம். ஓகேவா? கவர்மெண்ட்டை சார்ந்த எந்த ஒரு நிறுவனங்களும் வெளியிடலாம். அதனால தான் சொல்லியிருக்காங்க. They provide quantitative or qualitative information on all major areas of citizens' life. மக்கள் வாழ்கின்ற எல்லா குடிமக்களின் வாழ்க்கை தொடர்பான பல அளவு பண்பு எதை வேணாலும் வெளியிடக்கூடியது தான். எவ்வளவு அளவு இருக்காங்க, எவ்வளவு பேர் வறுமையில் இருக்காங்க, யார் யார் வறுமையில் இருக்காங்க, எந்த மாதிரி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு, எந்த மாதிரிலாம் வேலை கிடச்சிருக்கு, இது மாதிரி குவாலிட்டேட்டிவ் பண்புகள் அடிப்படையில், அளவின் அடிப்படையிலையோ அல்லது தரத்தின் அடிப்படையிலேயோ எல்லா வகையான விவரங்களையும் குடிமக்களுக்கு தேவையான அளவிற்கு வழங்குவாங்க. அஃபீஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக் இன்ஃபர்மேஷன் on economic and social development assumptions to the public, allowing the impact of government policies to be assumed, thus improving accountability. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த அலுவலக புள்ளிவிவரங்கள் இல்லையா, சமுதாயம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த மேம்பாட்டினை வெளிப்படுத்துகிறது. இன்ஃபர்மேஷன் ஆன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் அக்சசபிள் டு த பப்ளிக். அதாவது சமுதாயத்தோட வளர்ச்சி என்ன, அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாக வளர்ந்துள்ள வளர்ச்சி நிலையான அப்படிங்கிற விவரங்கள் வெளிப்படுது. பப்ளிக் அலோவிங் த இம்பேக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மூலமாக பொதுமக்களை எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, அது எந்தளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. கவர்மெண்ட் பாலிசிஸ் அசஸ்டு திஸ் இம்ப்ரூவிங் அக்கௌண்டபிலிட்டி. அரசாங்கத்தினுடைய பொறுப்புணர்வு என்ன, கணக்கில் வச்சுட்ருக்காங்களா, அக்கௌண்டபிலிட்டி அதனுடைய கணக்கீட்டில் எப்படி இருக்குது, புரிஞ்சுக்கிறாங்களா, அரசாங்கத்தின் செயல்பாடு எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதாக இந்த புள்ளி விவரங்களானது இருக்கும். ஓகேவா? அடுத்ததில் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். அதாவது த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். தமிழ் என்ன சொல்கிறாங்க? புள்ளியியல் துறை, MO அப்படிங்கிறது திட்ட அமலாக்கம். அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் MO இல்லையா, புள்ளியியல் துறை, புள்ளியியல் அமைச்சகம் எதுக்கு இருக்கு? ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். மத்திய புள்ளி விவரத்துறை இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் புள்ளி விவர அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியம் அதனுடைய ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் திட்டத்தை செயலாக்குதல். ஓகேவா? அந்த புள்ளி விவரத்துறை என்ன பண்ணுது? திட்ட செயலாக்கலை பற்றி சொல்கின்றது. ஓகேவா? புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தமிழில். அதாவது இது என்னென்னு சொன்னால், புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு துறை. எதுன்னு சொன்னால் திட்ட அமலாக்கத்தை பற்றியதாக கொடுக்கப்பட்டது. இப்போ 5ஆண்டு திட்டம் போட்டிருக்காங்க, ஓராண்டு திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த திட்டம் போடப்பட்டிருக்கு, அது எவ்வளவு செலவாக இருக்குது, எவ்வளவு இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதான் இந்த MOSPI. டிஃபைன் MOSPIன்னு கேட்கலாம். ரைட்டு ஷார்ட் நோடன் MOSPIன்னு கேட்கலாம். கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் 1 மார்க்காகவோ இன்டீரியர் 2 மார்க்காகவோ 3 மார்க்கு எதை வேணாலும் கேட்டு தொலையலாம். புரியுதா? அதனால் பார்த்துக்க, போன வருஷம் இந்த பாடத்துலேருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ரொனால்டு ஃபிஷருங்கிறவர் முன்னாடி எடுத்தோடனே பாடத்தில் இருப்பார், இதுலேயே இருப்பார், பேஜ்லேயே 12th லெசனில் அவரை பற்றி ஷார்ட் நோட்டான்னு கேட்டாங்க. இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது புள்ளியிலுடைய தந்தை அவர்.
ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கேட்டால் தான், இந்திய புள்ளியியலின் தந்தை யாருன்னு கேட்டால் தான் மகலனோபிஸ்ன்னு சொல்லணும். நம்ம அவரை தான் நம்ம இந்தியன் டேட்டா, அதாவது இந்தியன் டேட்டாவாக கொண்டாடிருக்கோம். நமது இந்தியாவினுடைய புள்ளிவிவர நாளில் அதை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் மாற்றி எழுதிட்டாங்க. உடனே இந்திய புள்ளிவிவர தந்தை மகலனோபிஸ்ன்னு எழுதி வச்சிட்டாங்க. ஆனால் சாதாரணமாக கேட்கும்போது ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கேட்டால் என்னென்னா ரொனால்டு ஃபிஷருங்கிறத எழுதணும். அது மாதிரி எந்த கேள்வின்னு கேட்டு சொல்லலாம், கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஓகேவா? ரைட்டு, ஷார்ட் நோட் ஆன் MOSPAன்னு கேட்கலாம். த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அப்படின்னு சொல்லப்படலாம். ஓகேவா? கேட்கப்படலாம். came into existence as an independent ministry in 1999 after the merging of the Department of Statistics and the Department of Program Implementations. முதல்ல என்ன பண்ணாங்க, இதை தனித்துறையாக தான் வச்சுருந்தாங்க. ஓகேவா? இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரி தனித்துறையாக இந்த புள்ளிவிவர திட்ட அமலாக்கத்துறையை தனியாக தான் வச்சுருந்தாங்க. இது 1999 வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மர்ஜிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளிவிவரத்துடைய தனியாக இருந்த புள்ளிவிவரத்துறையோட இணைச்சி அதோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், திட்டத்தை அமலாக்கம் செய்கிறாங்க இல்லையா, அதோட சேர்த்து விட்டாங்க ரெண்டையும். ஓகேவா? முதல்ல தனித்தாக இருந்தது, இண்டிபெண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடையும் அதே அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுடைய திட்டம் செயலாக்கத்துறை இருக்குல்ல, இது ரெண்டோடையும் சேர்த்து விட்டாங்க. அதனால் என்னாச்சு, இதனுடைய பேர் புள்ளியியல் துறை திட்ட, அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஞாபகத்தில் வைங்க. த மினிஸ்ட்ரி ஹேஸ் டு விங்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இது இரண்டு விதமானது, 2 விங்ஸ், இரண்டு விதமான பிரிவுகளை கொண்டது. ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கம் அப்படின்ட்டு அதை ரெண்டையும் சேர்த்துனாங்க இல்லையா, 2 துறைகள் சேர்த்துனாங்களே அதுக்காக. இதில் த மினிஸ்ட்ரி அமைச்சகம் இருக்க பாரு, மத்திய புள்ளியியல் அலுவலகம், NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், தமிழ் இங்கிலீஷில் சொல்லக்கூடியது. அதாவது மத்திய புள்ளிவிவர நிறுவனம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மத்திய புள்ளியியல் அலுவலகம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், இங்கிலீஷில் வேணால் எழுதிக்காங்க. அடுத்தது இந்த மினிஸ்ட்ரியில் இன்னொன்று ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், திட்ட அமலாக்கத்துறை. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம பார்க்குற இந்த புள்ளியியல் துறைன்னு சொல்லக்கூடிய MSIP1 பார்த்தோம் இல்லையா, அது. அடுத்தது இதில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நேஷனல் சர்வே இருக்கு இல்லையா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆர்கனைசேஷன் சொன்னோம்ல, NSO, அந்த மத்திய புள்ளியியல் அலுவலகத்தில் என்னென்னா CSO, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மைய புள்ளியியல் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட NSSO, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், தேசிய மாதிரி கூரெடுத்தல் அலுவலகம், தேசிய மாதிரி எடுத்தல் அல்லது கூரெடுத்தல் அலுவலகம். அதாவது மாதிரின்னு சொன்னால், இப்போ நம்ம கந்தம்பாளையத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கல்வி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருக்குது, ஓகே பார்க்கலாம். அப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அப்போ திருப்பூர், கோயம்புத்தூர், அதுன்னு பார்த்து நாமக்கல் பார்க்குறோம். சரி, நாமக்கல்லில் எப்படி இருக்குது, அப்போ ஒவ்வொன்றா பாரு, ராசிபுரம் எப்படி இருக்குது, இந்த நாமக்கல்லில் இது மாணிக்கம்பாளையம் எப்படி இருக்குது, கந்தம்பாளையம் எப்படி இருக்குது, பரமத்தி எப்படி கேட்குறாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, முதல்ல கந்தம்பாளையம் ஒரு கூர் எடுத்தல், அதாவது சாம்பிள் எடுத்துக்கிறது. அப்போ இந்த கந்தம்பாளையம் ஏரியாவில் பார்த்துட்டு காந்தி ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூல், அப்போ காந்தி ஸ்கூலில் சரிக்கூடாது, காந்தி ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, ஓகே ரைட், நல்லா படிக்கிறாங்களா, நல்ல ஒரு நாலேஜோடு இருக்காங்களா, அப்போ அது மாதிரி தான் இந்த கந்தம்பாளையம் முழுவதும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்து முடிவு கட்டுறது. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலையும் போய் ஒவ்வொரு மாணவனையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது பாசிபிளே கிடையாது. அதனால் இது மாதிரி தேசிய மாதிரி எடுத்தல் அலுவலகம், NSSO. ஓகேவா? இந்த ரெண்டு மாதிரியானது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மத்திய புள்ளிவிவரத்தில், அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனில் இருக்குது, மத்திய புள்ளியியல் அலுவலகத்தில். ஓகேவா? அதிலிருந்து என்ன வருதுன்னு சொன்னால், அந்த தேசிய எடுத்தல் அலுவலகம் NSSO, அதில் தான் கீழ்கண்ட பிரான்ச்சஸ் இருக்குது. SDRD, FOD, DBT, CPD அப்படிங்கிற 4 விதமான அமைப்பு இருக்குது. அதாவது விசாரணை வடிவமைத்தல் மற்றும் ஆய்வுத்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விசாரணை ஆகுதுன்னு சொன்னால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வடிவமைத்தல் சொன்னால் சிஸ்டமேட்டிக் என்கொயரிங்கிற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக் என்கொயரி டிபார்ட்மெண்ட் அண்டு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி வரும். ஓகேவா?